திருமாவளவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதிமுக தான் எதிர்கட்சியா இருக்கணும் அல்லது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா பிஜேபி எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. 10 ரூபாய் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசை பலர் விமர்சித்து வராங்க. இப்போ இந்த பாட்டில்களை வைத்து மட்டுமே 26 கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் வருதுன்னு சொல்றாங்க. சைவ வைணவ மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திமுக அமைச்சரவையில இருந்தும் அவரை விடுவிச்சுட்டாங்க, நீக்கிட்டாங்க. கலர்கனடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல்ல தேர்தல் களம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பலர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டின் அரசியல் டிஎம்கே வெர்சஸ் பிஜேபியா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வியின் பின்னணி என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது தான் திமுக வெர்சஸ் அதிமுக தானே இருக்கணும், அதிமுக தானே எதிர்கட்சியா இருக்கணும் அல்லது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா பிஜேபி எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. அப்ப இந்த பதிவானது அதிமுகவை எச்சரிக்கை விதமாகவும் அல்லது அதிமுகவை ஒரு நல்லா செயல்படணும் அப்படின்னு சொல்ற வகையில தான் இந்த பதிவு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சனம் விமர்சித்து வராங்க. அடுத்ததாக இந்த கரூர் துயர சம்பவம், இதுல பல, அதாவது உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போய் உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி குழுவை நிராகரிச்சுட்டு சிபிஐ என்கொயரிக்கு அப்பீல் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு குஜராத்தை சார்ந்த பிரவீன்குமார் ஐபிஎஸ் அவருடைய தலைமையில் சிபிஐ கரூருக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு 7 நாட்கள் விசாரணை பண்ணியிருக்காங்க. 7 நாட்களுக்கு பிறகு இப்போது அந்த விசாரணை அறிக்கையை முதல் அறிக்கையை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் எஸ்ஐடி குழுவில் நம்ம அஸ்ட்ரா கார்க் அவருடைய ஐபிஎஸ் அவருடைய தலைமையில் விசாரித்த அந்த அறிக்கையுமே ஏற்கனவே சிபிஐட்ட கொடுத்துருந்தாங்க. இந்த இரண்டின் அடிப்படையில் அந்த முதல் அறிக்கை இருக்குது. இது எப்படி இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த சிபிஐ என்கொயரியில் அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையில் தான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத. அடுத்து 10 ரூபாய் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசை பலர் விமர்சித்து வராங்க. அது ஒரு வகையில் உண்மையினும் கூட பலர் விமர்சித்து வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு செய்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மதுவிலக்குத்துறை அமைச்சரை கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பாட்டில் கொடுத்தா 10 ரூபா ரிட்டர்ன் தரீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இப்போ இந்த பாட்டில் தராம போறாங்க இல்லைங்களா, இப்போ இந்த பாட்டில்களை வைத்து மட்டுமே 26 கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் வருதுன்னு சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க, இதை என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அமைச்சர் விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது நாங்க பண்ணது கிடையாது, கோர்ட்டே பைக்கேஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வர சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் பாட்டில் ஏன்னா பாட்டிலில் தாங்க திரும்பி கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டாங்க, அல்லது தூக்கி எங்கேயாவது ஓரத்தில் போட்டுருவாங்க, அது பொதுமக்களுக்கும் இயற்கைக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வகையில தான் பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 10 ரூபாய் ரிட்டர்ன் தர, அதாவது வாங்கும்போது மைனஸ் பண்ணியோ அல்லது ரிட்டர்ன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அப்போ இது ஒரு நல்ல சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லி மதுவிலக்குத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னன்னா குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பாட்டிலை வச்சு இவங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பலர் விமர்சித்து வராங்க. அடுத்து சைவ வைணவ மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருந்தாங்க. அதை பலர் விமர்சித்து அவரை ரொம்ப விமர்சித்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சரவையில இருந்தும் அவரை விடுவிச்சுட்டாங்க, நீக்கிட்டாங்க. அதன் பிறகு பல வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அவரும் அவர் சைடில் இருந்து நிறைய அவர் தரப்பு நியாயங்களையும் சொன்னதுக்கப்புறம் அந்த வழக்கை ஏப்ரல் மேல முடிச்சுட்டாங்க. அதன் பிறகு பாஜகவுடைய கவுன்சிலர் உமா ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கை இவரை இப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதன் பிறகு அந்த வழக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்துக்கு போச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வழக்கை விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, இந்த வழக்கை பற்றி நீங்கள் அக்டோபர் 30க்குள்ளே உங்கள் தரப்பு பதிலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை எப்படி அவர் கையாள போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு அமைச்சராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பணிபுரிஞ்சவர் அவர் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களில் இருந்ததுங்கிறது நிறைய பெரிய விமர்சனமாக தான் இருக்குது. அதனால் அதை எப்படி கையாள போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.
கலர் கண்ணாடி கிரிக்கெட், கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்கள் இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். Subscribe to Color Kannadi Media.